ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சரியாக 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ளாக இங்கு வந்து அஞ்சலி செலுத்துவார் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து இந்த கொலை குறித்தான விவரங்களை கேட்டறிந்து மட்டுமல்லாமல் அவர்களுக்கான விரைந்து உண்மை குற்றவாளியை பிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாயாவதி இங்கு வந்து அதன் பிறகு அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு முதலமைச்சரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டு அதன் பிறகு சந்திப்பார் எனவும் தகவல்கள் வெளியே இருக்கிறது. ஆகவே அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மறுபுறத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு இன்னும் 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள்ளாக அவர் இந்த பகுதிக்கு வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அதே போன்று காவல்துறை ஏன் பாதுகாப்பு அளிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியெல்லாம் தொடர்ச்சியாக பகுதி சமாஜத்தினர் வைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலுவாக வைத்து வருகிறார்கள். ஆகவே மாயாவதி வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் மாயாவதியும் முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை சந்தித்து இந்த கோரிக்கையை வைப்பார் எனவும் கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே எது எப்படியாயினும் இன்னும் ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்குள்ளாக அவர் அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. என்றால் அவர் கட்சியை சார்ந்த மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே மாயாவதியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் தொண்டர்கள் சற்று அமைதி காக்க வேண்டும் என்று நேற்று ட்விட்டர் பதிவு மூலம் மாயாவதி கோரிக்கை வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தொண்டர்கள் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் கட்சி அலுவலகத்தில் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசிடம் கேட்டு வருகிறார்கள். அதற்கும் தமிழ்நாடு அரசு அனுமதி மறுத்த நிலையில் நீதிமன்றத்தை நாடி இன்னும் ஒரு 10 மணிக்கு பிறகு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அந்த வழக்கும் நடைபெற இருக்கிறது. கட்சி அலுவலகத்திலே நல்லடக்கம் செய்வதற்கான அனுமதி கேட்ட வழக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதில் 3 விடயங்கள் இருக்கிறது. சிபிஐக்கு மாற்றுவது, கட்சி அலுவலகத்தில் உடலை நல்லடக்கம் செய்வது, அதே